தமிழ் சினிமாவில் நடிகர், இயக்குனர், பாடகர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட தனுஷ் அவர்கள் தற்போது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டும் இருக்காரு. அதனை அடுத்து மேலும் இட்லி கடை அப்படின்ற மற்றொரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. நடிப்பு இயக்கம் அப்படின்னு ரொம்பவே பிஸியாக இருக்கும் தனுஷ் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகியோர் பிரிய போவதாக அறிவித்திருந்தாங்க. இவங்களை தொடர்ந்து திரைத்துறையில பல டிவோர்ஸ்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. யாருக்கு டிவோர்ஸ் நடந்தாலுமே அதுக்கு தனுஷ் சார் தான் காரணம் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருந்த நிலையில இந்த பாத்தீங்கன்னா இவங்க பிரிவதாக அறிவித்த போதிலுமே ஒருவரை ஒருவர் சமூக வலைதளங்கள்ல ஃபாலோ செய்வதும் லைக் போடுவதும் குழந்தைகளுக்காக அடிக்கடி சந்திப்பதுமாக இருந்துட்டு இருந்தது. இதனால அவர்கள் எப்படியாவது சேர்ந்து விட வேண்டும் அப்படின்றதே ரசலுடைய விருப்பமாகவும் இருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டாருமே அதை தான் விரும்புறாரு. தற்போது இவங்களுக்கு சிக்னல் கொடுப்பது போலவே பல விஷயங்கள் நடக்கு. இவங்க ரெண்டு பேருமே பிரிவது ரசலிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காம். மேலும் இவங்களுடைய பிரிவினை தவிர்க்க இவங்களுடைய நண்பர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அது எந்தவித பலனையுமே அளிக்கவில்லை அப்படின்றதுமே தெரிய வந்திருக்கு. இருவருடைய உறுதியான முடிவாக விவாகரத்து இருந்திருக்கு. அவங்க அளித்த மனுவில் கடந்த 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற எங்களுடைய திருமணம் செல்லாது அப்படின்னு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையுமே விடுத்திருந்தாங்க. இவங்க தாக்கல் செய்த மனு இன்று சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்குமே வந்திருக்கா. இந்த வழக்கு விசாரணைக்கு தனுஷர் மற்றும் ஐஸ்வர்யா ஆகிய ரெண்டு பேருமே ஆஜராகித்தான் வேண்டும். வர அக்டோபர் 19ஆம் தேதிக்கு வழக்குடைய விசாரணையை நீதிமன்றம் தள்ளி வச்சிருக்கு. இருவருமே ஆஜராகாமல் தவிர்த்திருப்பது ஒருவேளை ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ உள்ளார்களோ அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல பல பேச்சுகளுமே போயிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.